بسم الله الرحمن الرحيم. يسألك الناس عن الساعة قل إنما علمها عند الله وما يدريك لعل الساعة تكون قريبا إن الله لعن الكافرين وأعد لهم سعيرا خالدين فيها أبدا لا يجدون وليا ولا نصيرا. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஏக வல்ல நாயன் அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறும் அவனுடைய ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நான் வசியை செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புனிதமான மாதத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த புனிதமான மாதம் எங்களிடத்தில் எதனை எதிர்பார்க்கிறதோ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானிலே தன்னுடைய வாழ்க்கையை செயல்பாடுகளை எப்படி அமைத்துக் கொண்டார்களோ அந்த முறையில் அந்த எதிர்பார்ப்புகளை இறைவன் எமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கடமைகளை நாம் சரிவர இந்த மாதத்தில் நிறைவேற்றி மனித புனிதர்களாக மாறுவது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை நமக்கு ஏன் விதியாக்கி இருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்ற பொழுது நாம் அனைவரும் அறிந்த ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதை போன்று உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய நோக்கம், ரமலானுடைய எதிர்பார்ப்பு, இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு விதியாக்கி இருக்கக்கூடியதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக, தக்வா கொள்ளக்கூடியவர்களாக, அவனுடைய சட்டதிட்டங்களை ஏற்றி நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, ஹராம் ஹலாலை சரியான முறையில் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நாட்டம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிற பொழுது சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்பிர் லிதம்பிக வலில் முஃமினீன். சூரத் முஹம்மத் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே முஹம்மதே, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வல்ல இறைவன் மாத்திரமே இந்த உலகத்திலே இறைவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சட்டதிட்டங்களை மாத்திரமே இந்த உலகத்திலே அனைவரும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஹலால் ஹராம் என்பது, நல்லது கெட்டது என்பது, எவைகள் நன்மை தரக்கூடியது, எவைகள் பாவங்களை ஏற்படுத்தக்கூடியது என்பதனை எல்லாம் தீர்மானிக்கக்கூடியவன் அந்த ரஹ்மான் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு
வஸ்தக்பிர் லிதம்பிக வலில் முஃமினீன், உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டியும் உங்கள் மூமின்களுடைய பாவங்களுக்காக வேண்டியும் நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ஆரம்ப வசனத்திலே நபி அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹுவை பற்றி நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்கள். அவனை தவிர வணங்குவதற்கு வேறு கடவுள் கிடையாது. அவன் மாத்திரமே வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, தீனை தந்த அந்த ரஹ்மான் எங்களுக்கு எப்படியான வாழ்க்கையை வாழ வேண்டும், எந்த வழிமுறையிலே வாழ வேண்டும், வெற்றி எந்த வழியிலே நாம் எந்த வழியிலே வாழ்கிற பொழுது எமக்கு வெற்றி இருக்கிறது என்பதனை தீர்மானிக்க கூடியவன் அந்த ரஹ்மானாக இருந்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே எங்களை ஒரு படைப்பினமாக படைத்ததற்கு பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையை காட்டியவன் அந்த ரஹ்மானாக இருந்து கொண்டிருக்கிறான். எனவே அவன் காட்டிய வழிமுறையில் தான் நானும் நீங்களும் வெற்றியாளர்களாக மாற முடியுமே தவிர, நாங்கள் நினைத்தது போல அல்லாஹ்வை ஏமாற்றுவதற்கு நாம் நினைப்பதாக இருந்தால், அல்லது நாம் அல்லாஹ்வை ஏமாற்றுவது போல ஒரு பாசாங்கு வாழ்க்கையை நாம் வாழ்வோமாக இருந்தால், அந்த வாழ்க்கை நிச்சயமாக எங்களை தோல்வியில் கொண்டு சென்றுவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானை பற்றி நபி அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், இந்த ரமலானிலே நானும் நீங்களும் பசித்திருப்பதனாலேயோ அல்லது தாகித்திருப்பதனாலேயோ இந்த ரமலானிலே எந்த விதமான பலனும் கிடையாது. நாம் சுபுகிலிருந்து மகரிப் வரைக்கும் கிட்டத்தட்ட 14 மணித்தியாலங்கள் எதனையும் சாப்பிடாமல் எதனையும் குடிக்காமல் பசியோடு தாகத்தோடு அல்லாஹுக்காக வேண்டிய நேரத்தை கழிக்கிறோம். அந்த நேரத்துக்குள் நாம் எதனை செய்யக்கூடாது என்று இறைவன் சொல்லி இருக்கிறானோ அவைகளை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அவைகளை செய்ய வேண்டும். நபி அவர்கள் எங்களுக்கு எவ்வாறான வாழ்க்கை வழிமுறைகளை இந்த ரமலானிலே காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறைகளை நானும் நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற பொழுதுதான் இந்த ரமலான் உயிரோட்டம் உள்ள ரமலானாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இஃப்தார் செய்வதனாலேயோ அல்லது சஹர் செய்வதனாலேயோ ரமலானுடைய முழு பலனையும் பெற்றுவிட முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு இந்த மார்க்கத்தை பற்றியான ஒரு அறிவு இருக்கிறது. எப்படி செய்ய வேண்டும், நபி அவர்கள் இந்த ரமலானிலே எப்படி இருந்தார்கள், சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது நபி அவர்களுடைய செய்திகளை அறிந்த அந்த தோழர்கள் எந்த அளவுக்கு காலத்தை கடத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் என்பதனை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். நபி அவர்களிடத்திலே சில தோழர்கள் வந்து கேட்கிறார்கள், நபி அவருடைய மனைவி இடத்திலே சில தோழர்கள் வந்து கேட்கிறார்கள், நபி அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தன என்று கேட்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி கழிகிறது என்று கேட்கிறார்கள். இபாதத்தை பற்றி கேட்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் இரவு வணக்கம் செய்வார்கள், அவருடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு செய்வார்கள். நான் நபி அவர்களை பார்த்து அவர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இந்த அளவுக்கு கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு தொழ வேண்டுமா என்று நான் நபி அவர்களிடத்திலே கேட்டதுண்டு. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அளித்த பதில் என்னவென்றால், நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாத ஆயிஷாவை என்று நபி அவர்கள் என்னிடத்திலே கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை அந்த சஹாபாக்கள் விளங்கிக் கொண்டவர்கள், அந்த சஹாபாக்கள் கேட்டு சென்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்குகின்ற அளவுக்கு தொழுகிறார்களா, இரவிலே அவர்கள் 2 பகுதிகளை இறைவனுக்காக வேண்டி கழிக்கிறார்களா? அப்படியாக இருந்தால் நான் அந்த 3 நபர்களில் ஒருவர் தீர்மானிக்கிறார், இதன் பின்னால் நான் திருமணம் செய்வது கிடையாது, நான் இதற்கு பின்னால் தூங்க மாட்டேன், பகல் முழுக்க நான் நோன்பு நோக்க போகிறேன் என்று மூவரும் ஒவ்வொரு இபாதத்தை முழுமையாக அவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கையை, அவர்கள் அடையக்கூடிய அந்த நன்மையை, அவர்கள் பெற்ற அந்த சிறப்பை நாங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய சஹாபாக்கள் கொண்ட ஆர்வம் தான் இந்த ஆர்வம். நபி அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்கள் அழைத்து சொல்லுகிறார்கள், நான் திருமணம் செய்திருக்கிறேன், இரவிலே நான் தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன், பகலிலே நான் நோன்பு நோக்கவும் செய்கிறேன், விடவும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னாக்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, புறக்கணிக்கிறார்களோ, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது என்று அந்த தோழர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வரலாறை நாங்கள் பார்க்கிறோம், என்ற ஹதீஸை பார்க்கிறோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, நாங்களும் நபி அவர்களை போன்ற அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தோழர்கள் கொண்ட ஆர்வத்தை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் இரவு முழுக்க வணங்குவதற்கு தீர்மானிக்கிறார்கள், பகல் முழுக்க நோன்பு நோட்பதற்கு தீர்மானிக்கிறார்கள். திருமணம் செய்தால் பிள்ளை குட்டிகளோடு மனைவியோடு எங்களுடைய காலங்கள் கழிந்துவிடும், எனவே நன்மை செய்வதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என்ற காரணத்தினால் இவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். நான் எந்த திருமணத்தையும் செய்வது கிடையாது என்ற முடிவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் நபி அவருடைய நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த முடிவு அது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற வசனம் இறங்கியது என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். தெரிந்தவுடனேயே சஹாபாக்கள் முந்திக் கொண்டு வருகிறார்கள். அந்நியவர்கள் சொல்லுகிறார்கள், முஷ்ரிக்கீன்கள் சொல்லுகிறார்கள், முகம்மதுடைய கடவுள், முகம்மதுடைய இறைவன் கடன்காரனாகிவிட்டான், எனவே அவனுடைய படைப்பாளர்களாக இருக்கக்கூடிய முகம்மதிடத்திலே கடன் கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் இந்த செய்தியை கேட்டவுடனேயே இப்படி வசனம் இறக்கப்பட்டதா என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்களாம், இப்படி ஒரு வசனம் இறக்கப்பட்டது என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். உடனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், தனக்கு சொந்தமாக இருந்த 600 பேரித்த மரங்களை கொண்ட பெரிய ஒரு தோட்டமாக பைரூஹா என்ற தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை அவர்கள் உடனடியாக சொல்லுகிறார்கள், நான் இதனை அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டியும் இதனை கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் இருந்த அந்த தோழர்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, இறைவனிடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, நபி அவர்கள் செய்த அந்த நன்மைகளை நாங்களும் சரிசமமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதனை பாருங்கள். அதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் ஒருவர் அன்றைய தினம் திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியோடு அவர் உறவிலே ஈடுபட்ட நிலையில் இருக்கிறார். அப்பொழுது ஜிஹாதுடைய அழைப்பு வருகிறது. அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடியவர்கள் யார் என்ற அந்த செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஜிஹாதுக்காக வேண்டி அழைப்பு விடுக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி போராட்டத்தை ஆரம்பிக்க சொல்கிறார் என்ற செய்தி வருகிறது. அன்புக்குரிய தோழர்களே, அந்த தோழர் திருமணம் செய்து அன்றைய நாளிலே தன்னுடைய மனைவியோடு கூடியவராக அவர் குளிக்காத நிலையில் இருக்கிறார். அந்த தோழருக்கு அந்த செய்தி வந்ததோடு அவர் உடனடியாக நபி அவர்களிடத்திலே செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இந்த ஜிஹாதிலே கலந்து கொள்ள வேண்டும், நான் இந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். ஏன் அந்த தோழர் அந்த ஜிஹாதிலே கலந்து கொள்ள வேண்டும்? திருமணம் முடித்த முதல் நாள் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலப்பகுதிகள் அவைகள். முதல் நாளிலேயே இறைவனுக்காக வேண்டி தன்னை தியாகம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்று சொன்னால் ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? இன்று நானும் நீங்களும் எவ்வளவோ விடயங்களை சொல்லுகிறோம், எவ்வளவோ விடயங்களை பேசுகிறோம். எங்களுடைய கொள்கைகளுக்கு மாறாக இஸ்லாமிய அகீதாவுக்கு முரணாக இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்களோடு பேசுகின்ற பொழுது நாம் எங்களை மிஞ்சிய அறிவாளிகள் கிடையாது என்பது போல பேசுகிறோமா இல்லையா? எங்களுடைய இந்த மார்க்கத்தை பற்றிய அறிவுகள் எங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? தொழுகை எப்படி தொழப்பட வேண்டும், ரமலான் எப்படி கழிக்கப்பட வேண்டும், ரமலானிலே என்ன இபாதத்துக்கள் செய்யப்பட வேண்டும், இந்த ரமலான் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது, நபி அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்தார்கள், நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்னொரு காரியங்கள் எல்லாம் எப்படி இந்த தீனுக்காக வேண்டி இருந்தது என்பதை படித்திருக்கிறோமா இல்லையா? ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த செய்திகளை நாம் அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கு தெரிந்து வைத்திருக்கிறோம். அடுத்தவன் ஒருவன் மாற்று சகோதரன், கொள்கையிலே முரணான கொள்கையை கொண்டிருக்கக்கூடியவன், இஸ்லாமிய அகீதாவுக்கு முரணாக இருக்கக்கூடியவன், வேறு ஜமாஅத்துக்களை சார்ந்த கொள்கை சகோதரர்கள் அந்த தோழர்களுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது பள்ளிகளிலே இருக்கக்கூடிய ஆலிம்களை விட தெளிவாக விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் பாமரர்களுக்கு மத்தியிலே இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நபி அவர்கள் ஜிஹாதுக்கு வாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் மனைவியை விட்டு ஓடி சென்றாரே அந்த தோழர், அந்த தோழருடைய மனப்பான்மை எனக்கும் உங்களுக்கும் வருமா? எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தியாகம் செய்யுங்கள், சதகா செய்யுங்கள் என்று இறைவன் சொன்னதோடு அந்த வசனத்துக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக பதில் கொடுத்தார்களே, அந்த பதிலை நானும் நீங்களும் கொடுப்போமா?
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஜிஹாதுக்காக வேண்டி நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய பொருளாதாரங்களை தாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் முயற்சி செய்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்திக் கொள்ள வேண்டும், அவர்களை நான் மிஞ்சிவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஒரு முறை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களில் சரிபாதியை நபி அவரிடத்திலே கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துகள், என்னுடைய பங்காக இதை நீங்கள் இந்த இஸ்லாத்திற்காக பயன்படுத்துங்கள் என்று கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரிடத்திலே பொருளாதாரத்தை வாங்குகின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய பங்கு என்று கொடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பக்கத்திலே இருந்து அவர்களை மிஞ்சிவிட வேண்டும் என்று எண்ணிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்கிறார்கள், உமரே, நீங்கள் உங்களுடைய பொருளாதாரங்களை இஸ்லாத்திற்காக வேண்டி தந்திருக்கிறீர்கள், நீங்கள் வீட்டிலே எதனை வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அந்த தோழர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இந்த சொத்தை போல் ஒரு பாதி பங்கை நான் வீட்டிலே வைத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்கிறார்கள், அபூபக்கரே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எதனை வைத்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய இறைவனையும் என்னுடைய தூதரையும் வைத்து விட்டு வந்திருக்கிறேன், அல்லாஹ்வும் ரசூலும் தான் என்னுடைய வீட்டிலே இருக்கிறார்கள், வேறு எந்த விதமான சொத்துக்களும் கிடையாது யா ரசூலல்லாஹ், இது முழுக்க என்னுடைய சொத்து தான் என்று சொல்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் அபூபக்கரை முந்திவிட முடியாது, அவர் கொடை கொடுப்பதிலே மிக முக்கியமானவராக இருக்கிறார் என்று அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சஹாபாக்களை போன்று நானும் நீங்களும் ஏன் மாற முடியாது? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எத்தனையோ விடயங்களை நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில இருக்கிற பொழுது, இன்று யாராவது ஒருவர் நோன்பாளியாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று ஒருவர் கையை தூக்குகிறார். அது யாரும் கிடையாது சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்று யாராவது ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தீர்களா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று ஒருவர் கையை தூக்குகிறார். வேறு யாரும் கிடையாது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்று யாராவது ஒரு நோயாளியை விசாரித்தீர்களா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று ஒருவர் கையை தூக்குகிறார். அந்த நேரத்தில் அவர் யாரும் கிடையாது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். எல்லா வாயில்களாலும் நுழைவதற்கு தகுதி உள்ள ஒருவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அந்த தோழர்களுக்கு ஏன் அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டது? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எதனை படித்தார்களோ, எதனை அவர்கள் அறிந்தார்களோ, எதனை இஸ்லாம் என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்களோ, எது நன்மையுடைய வாயில்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்களோ, எது எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தரும் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்களோ, சுவர்க்கத்திற்கு எங்களை இட்டுச் செல்லக்கூடிய விடயங்கள் என்ன என்று அவர்கள் அறிந்தார்களோ, அந்த விடயங்களை அந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். அதனால் தான் அந்த தோழர்கள் அந்த அளவுக்கு முந்தி சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியை நபி அவர்கள் சொல்லுகிற பொழுது, அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலும் உலக மக்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் மிக கனமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அன்புக்குரிய தோழர்களை, ஏன் இப்படி அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தியை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் சிறுமி பெண்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி கடுமையாக தண்டித்த ஒருவர் என்று சொன்னால், கடுமையாக அடித்த ஒருவர் என்று சொன்னால் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஒருமுறை ஒரு ஜாரியாவை, ஒரு அடிமை பெண்ணை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி கடுமையாக தாக்குகிறார்கள். தாக்கி அவர்கள் ஏலாமல் போய்விட்டதுடன் அவர் தான் இதற்கு மேலால் இந்த பெண்ணை எனக்கு அடிப்பதற்கு எனக்கு உடலிலே சக்தி கிடையாது என்று அவர் நினைத்தவுடன் அந்த பெண்ணை விட்டுவிட்டு சொல்கிறார், எனக்கு உன்னை தாக்குவதற்கு என்னுடைய மனமிடம் கொடுக்கவில்லை, என்னுடைய உடலிலே சக்தி கிடையாது, அந்த அளவுக்கு உன்னை நான் அடித்து விட்டேன், இன்னும் என்னுடைய உடலிலே பலம் இருக்குமாக இருந்தால் உன்னை இன்னும் நான் அடித்திருப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் சொல்லுகிறார்களா இல்லையா, தாய்க்கு குழந்தை வேண்டுமா? குழந்தை, ஒரு தாய் தன்னை அனாதையாக யாராவது மாற விரும்பினால் உமர் ஃபாரூக் என்று சொல்லக்கூடிய நான்
இஸ்லாத்தை தழுவினேன். இன்று நான் ஹிஜ்ரத் செல்வதற்கு முயற்சி செய்கிறேன். இன்று நான் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லுகிறேன். இந்த பாதையால் தான் நான் செல்லுகிறேன். விரும்பியவர் மார்பிலே சக்தி உள்ள அந்த தைரியம் உள்ளவர் என்னை பற்றி என்னை எதிர்கொள்ள முடியும் என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் என்னை வந்து சந்திக்கலாம் என்று சொல்லி அந்த அளவுக்கு தைரியமாக சொல்லுகின்ற அளவுக்கு அவரை மாற்றியது அந்த இஸ்லாம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுக்கு எது வெற்றி என்று இஸ்லாம் காட்டிக் கொடுத்திருக்கிறது. அவர்கள் உணர்ந்தார்கள். நாங்களும் படித்திருக்கிறோம். இஸ்லாமிய தியாகத்தை பற்றி படித்திருக்கிறோம். இபாதத்தை பற்றி படித்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எதில் வெற்றி எதில் வெற்றி எதில் வெற்றி என்று தொடர்ச்சியாக நாங்கள் எத்தனை உபதேசங்களை கேட்டாலும் நாம் அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கு தான் வழிகாட்டுவோமே தவிர எங்களை மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் ஒரு நாளும் முயற்சி செய்வது கிடையாது. இன்று நாங்கள் ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஜும்ஆவுடைய இந்த தினத்தை ரமலானுடைய காலத்திலே ஆரம்பிப்பதற்காக வேண்டி இங்கே எத்தனை பேர் இருந்தோம்? ஹத்தீப் மிம்பருக்கு ஏறுகின்ற சந்தர்ப்பத்தில் எத்தனை பேர் இருந்தோம்? சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஹுப்பு துன்யா, இந்த துனியாவுடைய மோகம் தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் நபி அவர்களோ சஹாபாக்களோ அப்படி வாழவில்லை. ஆகிராவை விரும்பினார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறானா இல்லையா? வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, உனக்கு முந்திய இந்த உலகத்தை விட இந்த துனியாவை விட மறுமை சிறந்தது என்று சொல்லுகிறானா இல்லையா? அந்த ஆகிராவை அந்த தோழர்கள் விரும்பினார்கள், அந்த நபி அவர்கள் விரும்பினார்கள். அதனால் தான் என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இறைவனுடைய அந்த நாட்டம் மறுமையிலே தான் நிரந்தரமாக இருக்கிறது. சிறந்த கூலி மறுமையிலே இருக்கிறது என்பதை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதனால் எதனையும் அவர்கள் நாடவில்லை. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். பாங்கு சொல்வதற்கு தயாராக கூடிய ஒரு 10-15 நிமிடத்தில் இருந்து நீங்கள் வந்து சேர்ந்த இந்த நேரத்திற்குள் எத்தனை வியாபாரத்தை செய்திருப்பீர்கள்? எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கும்? ஒரு 500 ரூபாய் கிடைத்திருக்குமா? ஒரு 1000 ரூபாய் கிடைத்திருக்குமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 500 1000த்துக்காக வேண்டி இறைவன் சொன்ன கட்டளையை நாங்கள் பொருட்படுத்தாமல் இருக்கிறோமே. அப்ப நாங்கள் எதற்காக வேண்டி இந்த துனியாவிலே வாழுகிறோம்? துன்யா, இந்த துனியாவுடைய மோகம் தான் எங்களை இந்த அளவுக்கு வாழ செய்திருக்கிறது. சகோதரர்களே, எனவே நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்வை சரியான முறையில் நெருங்க வேண்டுமாக இருந்தால், அவனை சரியான முறையில் விரும்புகிறோம் என்று சொன்னால், இறைவன் சொன்ன கட்டளையை நானும் நீங்களும் நிலைநாட்ட வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். பரலான தொழுகைகளிலும் இன்னும் இபாதத்துக்களும் இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கை முறை எங்களிடத்தில் வராவிட்டால் நானும் நீங்களும் பேச்சிலே எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த பேச்சில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, ரமலான் எதிர்பார்க்கக்கூடிய தக்வாதாரிகளாக, பயபக்தியாளர்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்காக தௌஃபீக் செய்தருள்வானார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எத்தனையோ வகையான அறிவுகளை பெற்றிருக்கிறோம். எல்லா வகையான இபாதத்துக்களை பற்றியும் இறைவன் எந்த அளவில் நம்மை நிற்க சொல்லி இருக்கிறான், நாம் எல்லை மீறி சென்றால் எங்களுக்கு என்ன குற்றம், என்ன தண்டனை, நபி அவர்களுடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னைய சமுதாயத்துடைய செய்திகளை எப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள், எவைகள் பித்அத்துக்கள், எவைகள் ஷிர்க்குகள், எவைகள் சுன்னாக்கள், எவைகள் ஃபர்துகள், எப்படி செய்ய வேண்டும், அத்தனையுமே நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஒரு கொள்கை அதாவது நம்முடைய இஸ்லாமிய அகீதாவுக்கு மாற்றமான கொள்கையில் இருக்கக்கூடிய ஏனைய ஜமாஅத்துக்களை சார்ந்த சகோதரர்கள் வந்தால் ஆதாரங்களை அடிக்கடிக்கு சொல்லுகிறோமா இல்லையா? இப்படி அடுக்கி சொல்வதனால் என்னுடைய அறிவும் உங்களுடைய அறிவும் பிரயோசனம் கிடையாது. சகோதரர்களே, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ஹம்லத்துல் இல்ம், இல்மை சுமந்தவர்களே, இஅமலு பிஹி, அதனை கொண்டு அமல் செய்யுங்கள். ஃபைனல் ஆலிம மன் அலிம சும்ம அமில, யாரா ஒரு ஆலிம் என்று சொன்னால், அறிவாளி என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒன்றை கற்கிறான் என்றால் அதனை கற்றதன் பின்னால் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகின்றவன் தான் உண்மையான அறிவாளி. அப்படி இல்லாமல் நாவு அசைகின்ற பக்கம் எல்லாம் அவன் ஆதாரங்களை சொல்வதோ அல்லது பெரும் பெரும் பேச்சாளர்கள் போன்று பீரங்கி பேச்சாளர்கள் போன்று பேசுவதோ கிடையாது. தான் அறிந்திருக்கக்கூடியவைகளை அவன் அமல் செய்ய வேண்டும். தன்னுடைய அமல்,
தன்னுடைய இல்முக்கு முவாஃபக்கானால் அதுதான் சரியான இல்ம் என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்களுக்கு நிறைய அறிவிருக்கும், அவர்களுடைய ரகசியங்கள் ஒரு இருக்கும், பரஹசியங்கள் இன்னொரு விதத்தில் இருக்கும், அவர்களுடைய உள்ரங்க வாழ்க்கை வேறொரு விதத்தில் இருக்கும், வெளிரங்கம் வேறொரு வகையில் இருக்கும். அதே மாதிரி அவருடைய அறிவு ஒன்றை சொல்லும், இல்மு அவருடைய செயல்பாடுகள் வேறொன்றை சொல்லும் என்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சரியான ஒரு அறிவாளியாக இருப்போமாக இருந்தால், சத்தியத்தை கற்றவர்களாக இருப்போமாக இருந்தால், சத்தியத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று சொன்னால், நாம் எதனை படித்திருக்கிறோமோ அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதற்கு சில அம்சங்களை இந்த ரமலானோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்போம் சகோதரர்களே. தலைப்பிறை தென்பட்டவுடன் நாம் இபாதத் செய்வதற்காக வேண்டி இந்த மஸ்ஜிதில் எத்தனை பேர் கூடியிருந்தோம், ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் எத்தனை பேர் வந்திருந்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ரமலானுடைய காலத்தை சிறப்பாக கழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு வருகிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய தொழுகைகள் சிறப்பாக நீட்டப்பட்ட அழகிய தொழுகைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில ஆலிம்களை கூட நாங்கள் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். அவர்களை வைத்து தொழுகை நடத்தும் என்ற அந்த ஆசை நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை நாம் இங்கே ஒரு ஆலிமின் பின்னால் இருந்து ஒரு ஹாஃபிதுல் குர்ஆனை கொண்டு நாம் தொழ வேண்டும் என்று நினைக்கிறோமே, அதிலே எந்த விதமான பலனும் கிடையாது சகோதரர்களே. ஏனென்று சொன்னால், நாம் அந்த ஆலிமுக்கு பின்னால் இருந்து தொழுவதாக இருந்தால் நாம் அத்தனை பேரும் எந்த நோக்கத்தோடு அவரை கொண்டு வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். நாம் பெருமைக்காகவோ அல்லது மக்கள் சொல்லுகிறார்களே என்பதற்காகவோ அல்லது யாருடைய புகழுக்காக வேண்டியோ நாம் அப்படி நிறுவ தேவை கிடையாது. நாம் ஒருவரை அப்படி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை அதன் அடிப்படையிலே இருக்க வேண்டும். ஆரம்ப கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகைக்கு எத்தனை பேர் இருந்தோம்? இன்று ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்று 7வது அல்லது 8வது நாள் சென்று கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறோம் சகோதரர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நபி அவர்கள் ஒரு முறை தொழுகை நடத்துகிறார்கள். மஸ்ஜிதிலே தொழுகிற பொழுது சில சஹாபாக்கள் வந்து நபி அவர்களோடு இணைந்து கொள்கிறார்கள். நபி அவர்கள் அந்த மக்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். இரவு தொழுகை, அதாவது கியாமுல் லைல் தொழுகை. இந்த தொழுகை நபி அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அந்த சஹாபாக்கள் தொழுதவர்கள் மக்களுக்கு போய் சொல்லுகிறார்கள், நேற்று இரவு நான் நபி அவர்களோடு தொழுதோம், இரவு தொழுகையை நமக்கு நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் என்று சொல்லுகிறார்கள். 2வது நாள் சஹாபாக்கள் இன்னும் அதிகரிக்கிறார்கள். அதிகமான பெரும் திரளான மக்கள் மஸ்ஜிதிலே ஒன்று கூடுகிறார்கள். நபி அவர்கள் அத்தனை பேருக்கும் தொழுகை நடத்துகிறார்கள். 3வது நாள் மஸ்ஜிது அப்படி பொங்கி வழிகிறது. நபி அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். 4வது நாள் மஸ்ஜிதிலே இடமில்லை என்று சொல்கிற அளவுக்கு மக்கள் சனம் பெருகி இருக்கிறது. நபி அவர்கள் தொழுகைக்காக வரவில்லை. பிறகு காரணம் சொல்லுகிறார்கள், நான் உங்களுக்கு தொழுகை நடத்துவதன் ஊடாக நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம் இந்த தொழுகையை பரலாக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தினால் தான் நான் உங்களுக்கு தொழுகை நடத்த 4வது நாள் வரவில்லை என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி அப்படியே திருப்பி எங்களோடு வைத்து பாருங்கள். தலைப்பிறை தென்பட்டதோடு தொழ வேண்டும் என்று பெண்களும் ஆண்களும் பெண்களுமாக சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற எந்த வித்தியாசமும் இன்றி மஸ்ஜிதுகளிலே குழுமியிருப்போம். 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் என்று செல்ல செல்ல எங்களுடைய சமுதாயத்திலே தொழுகைக்காக ஆட்கள் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். கடைசியாக யாரோ ஒரு சில வயதானவர்களும் இன்னும் ஒரு சில சிறுவர்களும் வளமை போன்று வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடித்து பிடித்து நேரத்தோடு வந்தவர்கள் எல்லாம் வந்த வேகத்திலேயே தொலைந்திருப்பார்கள். நாம் ஆரம்பத்திலே 3 சஃப்பு 4 சஃப்பு என்று தொழுகைக்கு இருந்திருப்போம். ஆனால் 2வது 3வது 4வது நாள் என்று செல்லுகிற பொழுது நாம் அப்படியே காணாமல் போயிருப்போம். ஏன் தெரியுமா? நாங்கள் இன்னும் அல்லாஹ்வுடைய தீனை சரியாக புரியவில்லை என்பதுதான் அர்த்தம். மறுமையை நானும் நீங்களும் சரியாக புரியவில்லை என்பதுதான் அர்த்தம். இல்லை என்றால் நாங்கள் அல்லாஹ்வை சரியாக எதிர்பார்த்திருந்தோம் என்றால் அந்த மறுமையுடைய கூலிதான் நிரந்தரமான கூலி என்று நானும் நீங்களும் சரியாக புரிந்திருப்போமாக இருந்தால், அந்த சஹாபாக்கள் விளங்கி இருந்தார்களே அந்த விளக்கத்தை நானும் நீங்களும் பெற்றிருப்போமாக இருந்தால், அந்த தியாகம் தான் எங்களுடைய இறுதி மூச்சுக்கு சரியான பதில் தரும் என்று நானும் நீங்களும் சரியாக விளங்கி இருந்தோம் என்றால் அப்படி தொழுகையிலிருந்து பின்வாங்க மாட்டோம் சகோதரர்களே. நாம் எந்த விடயத்தை சொன்னாலும் ஒரு காரணத்தை நாம் முன்வைக்கிறோம். என்ன தெரியுமா? பிஸி, எங்களுடைய இலைப்பழுக்கள் என்று சொல்லுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுக்கும் இருந்தது அதே 24 மணித்தியாலங்கள், எங்களுக்கும் இருக்கக்கூடிய அதே 24 மணித்தியாலங்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய அதே உடல் உறுப்புகள் தான் அந்த சஹாபாக்களுக்கும் இருந்தது. ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? உளநிலைதான் அங்கே வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் துனியாவுடைய மோகத்தை உள்ளத்தில் நிறைத்திருக்கிறோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் நபி அவர்கள்
துனியாவின் மோகத்தை உள்ளத்திலே நினைத்திருந்தார்கள். எனவே சகோதரர்களே, இதுதான் எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. நாங்கள் இந்த துனியாவை விரும்பிக் கொண்டிருக்கிறோம், பொருளாதாரம் என்று இருக்கிறோம். அதே நேரத்தில் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 அடைந்து விட்டால் ஒற்றைப்படையான இரவுகளிலே தான் லைலத்துல் கத்ர் வருகிறது என்பதனை நபி அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். தஹர்ரவு, நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள், நீங்கள் அதை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த லைலத்துல் கத்ரை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த ரசூல், தன்னுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு தொழுத அந்த ரசூல், அந்த இறுதி 10 என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மனைவிமாரை விட்டு விடுகிறார்கள், குழந்தைகளை விட்டு விடுகிறார்கள், துனியாவுடைய மோகங்கள் அத்தனையும் விட்டுவிட்டு மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அந்த லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எத்தனை இஅ்திகாஃப் இருந்திருக்கிறோம், இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் இருந்திருக்கிறோம். ஆனால் 27 லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிறார்களே, அவர்களை விமர்சிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் எத்தனை பேர் சிரித்திருக்கிறோம், எத்தனை விமர்சனங்கள் சொல்லி இருக்கிறோம், எப்படி விதத்துக்களை செய்கிறார்கள் என்று சொல்லி இருப்போம் இல்லையா? ஆனால் அந்த லைலத்துல் கத்ர் அடைவதற்கு ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறோமா? எங்களுடைய வயதுகள் எத்தனை? 80, 60, 50 என்றதை தாண்டி விட்டதா இல்லையா? இஅ்திகாஃப் இருந்திருக்கிறோமா? லைலத்துல் கத்ர் அடைவதற்கு ஆசை வைத்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களை சிந்திக்க வேண்டும். ஏன் இந்த ஆசை வரவில்லை தெரியுமா? நானும் நீங்களும் இன்னும் அந்த சரியான பக்குவத்துக்குள் வரவில்லை. நானும் நீங்களும் இன்னும் துனியாவுடைய மோகத்திலே தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் என்ன தெரியுமா? நபி அவர்கள் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துக்களை தான் தொழுதார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நபி அவர்களுடைய தொழுகை நீடிக்கப்பட்டதாக நீண்டதாக இருந்தது என்று சொல்லுகிறோம். நபி அவர்களுடைய ருக்கு சுஜூதுகள் நாம் ஓதக்கூடிய 50 வசனங்களே அளவுக்கு இருந்தது என்று சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய தொழுகைகள் அப்படி இருக்கிறதா? சரி, நாம் ஜமாத்தாக தொழுகிற பொழுது கொஞ்சமாக சுருக்கி தொழலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா இமாமாக இருக்கக்கூடியவர் மாமுங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். நோயாளிகள் இருப்பார்கள், தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள், வயதானவர்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள் என்ற அந்த கணிப்பீடு, அந்த செய்தி அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஜமாத் சுருக்கமாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நாங்கள் அந்த 11 தொழுகிறோமா? சில சகோதரரிடத்தில் கேட்டால், நேற்று நீங்கள் மஸ்ஜிதுக்கு வரவில்லையே, தொழுவதற்கு வரவில்லையே, எங்கே சென்றிருந்தீர்கள் என்று கேட்டால், கொஞ்சம் நேற்று உடம்புக்கு டயர்டாக இருந்தது, எனவே நான் 8 தொழுதுட்டு போனேன் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, 20 ரக்காத்துக்கள் தொழக்கூடிய இடங்களுக்கு சென்று 8 தொழுதார்களாம். என்ன செய்யணும் தெரியுமா? இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சுண்ணாவை செய்யவும் வேண்டும், அவசரமாக தொழவும் வேண்டும். இது ரெண்டையும் சேர்த்து செய்வதற்கு என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு பாம்பை கண்டவன் பாம்பை அடிக்கிறான், அவருடைய கம்பு உடையவும் கூடாது, பாம்பும் சாக வேண்டும் என்று நினைப்பது போல இவர் என்ன செய்கிறார் என்றால் 8 தொழவும் வேண்டும், அவசரமாக முடிக்கவும் வேண்டும் என்று நினைக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை படித்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஸல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி சொல்லுவாங்க. எல்லாரும் செய்தியை சொல்லுவாங்க. நபி அவர்கள் தொழுது போல தொழுங்க. அங்க நபி அவர்கள் தொழுது போலயா தொழுதீங்க? நீங்க நபி அவர்களுடைய தொழுகைத்தான் அங்கே கண்டீர்களா? ருக்கு சுஜூதுகள் பூர்ணமாக இருந்ததா? நபி அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது போன்று அங்கே ஓதப்பட்டதா? அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த வசனம் வலல்லாஹ்னிலே முறிந்ததா இல்லையா? வல்லுஹாவிலே ஆரம்பித்தது ஃபஹத்திஸ் என்று முடா இல்லையா? நபி அவர்கள் இப்படித்தான் ஓதினார்களா? நபி அவர்கள் தொழுகையிலே ஓதுகிற பொழுது ஒவ்வொரு வசனங்களையும் நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள். அவருடைய ருக்குவை போன்று சுஜூது நிலையானதாக இருக்கும். எப்படி ரசூலுல்லாஹ் சுஜூதிலும் ருக்குவிலும் நீட்டினார்களோ அதை போன்ற அவருடைய கியாம் நீண்டதாக இருக்கும், நடு இருப்பு நீண்டதாக இருக்கும் என ஹதீஸ் படித்திருக்கிறோமா இல்லையா? அப்ப எங்க நீங்க போய் தொழுவீங்க? அப்ப நபி அவருடைய சுன்னா எங்கே? அன்புக்குரிய சகோதரர்களே, பல வித்தியாசமான கோணங்களில் நம்முடைய சமுதாயத்தை பார்க்க முடியும். கொள்கை சகோதரர்கள் என்று சொல்லுகிறோம், நாம் சரியான அகீதாவை புரிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே தொழுகை நடத்துவதற்கு என்று ஒரு ஹாஃபிதை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா அவருக்கு பின்னால் நின்று தொழுகிறதுக்கு யாருமே வாரதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லைலத்துல் கத்ரை தேடிய அந்த 10 நாட்கள் இருக்கிறது. அந்த 10 நாட்களும் நாங்க எங்க தெரியுமா லைலத்துல் கத்ரில் இருப்போம்? கடை தெருக்களில் இருப்போம், பிடவை கடைக்குள் இருப்போம், குழந்தைகளோடு மனைவியோடு பிடவைகள் ஆடைகள் புத்தாடைகள் வாங்குகின்ற தீரை இருப்போம்.
லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய ஒரு அழகிய வழிமுறைதான் எங்களிடத்தில் தொடர்ச்சியாக இருக்கிறது. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் மறுமையிலே இப்படி போய் அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியும் என்று நினைத்து விடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலூ மா லா தஃஅலூன். விசுவாசிகளே, சூரத்து ஸஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறான், விசுவாசிகளே, நீங்கள் செய்யாதவைகளை ஏன் மக்களுக்கு சொல்கிறீர்கள்? நீங்க செய்யாம மக்களுக்கு சொல்றீங்களே, இதுதான் அல்லாஹ்விடத்திலே வார்த்தையில் மிக கெட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த ரமலான் எதனை எதிர்பார்க்கிறது என்று சொன்னோமே, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளா ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ரமலானை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த தக்வாவை நானும் நீங்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் வந்தா கஞ்சி கொடுக்கிறது, இஃப்தார் செய்யறது, அந்நிய மக்களுக்கு தாவா செய்வது என்ற தோரணையை நாம் எத்தனையோ வகையான அற்புதமான அமல்களை செய்ய நினைக்கிறோம். ஆனால் அந்த இஃப்தாரோடும் அந்த சாறுகளோடும் அந்த அந்நிய மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ரமலான் முடிந்ததும் எல்லாமே முடிந்து விடுகிறது. எப்பொழுது ஷவ்வாலுடைய தலைப்பிறை தென்படுகிறதோ அன்றைய நாள் துஹரும் இல்லாம எத்தனை பேர் தூங்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வாலிப சமுதாயம் மைதானங்களிலே இருப்பார்கள். என்னவென்று கேட்டால் அவர்களுக்காக வேண்டி போட்டி நிகழ்ச்சிகள், அங்கே தொழுகையும் கிடையாது, அல்லாஹ்வுடைய நாமமும் கிடையாது. வலி துகப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தந்தானே, அதற்கு அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துங்கள் என்றால் அங்கே மைதானத்திலே அங்கே வாலிபர்கள் இருப்பார்கள். இன்னும் சிலர் வீடுகளிலே நல்ல முறையிலே சாப்பிட்டு விட்டு உறங்கிக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் சொந்தக்கான வீடுகள் என்று சுற்றித் திரிவார்கள். தொழுகையிலே ஆர்வம் கிடையாது, விருந்துகளிலேயும் இன்னும் உள்ள துனியாவுடைய மோகங்கள் தான் நம்முடைய உள்ளங்களிலே இருக்கிறது. சகோதரர்களே, எனவே ரமலான் எதை எதிர்பார்க்கிறதோ அந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ரமலான் எப்படி கழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் படித்திருக்கிறோமோ அந்த முறையில் கழிக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகை ஜமாஅத்தோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும். நாம் உபரியாக இருக்கக்கூடிய கியாமுல் தொழுகையில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தொழுகையில் நாம் சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவுதான் விழுந்து விழுந்து தேடினாலும் சம்பாதித்தாலும் மனிதன் நினைக்கிறான் என்ன தெரியுமா? யஹ்சபு அன்னமாலஹு அக்லதா, அவன் இந்த சொத்து நிரந்தரம் என்று நினைக்கிறான். ஆனால் யௌமலா யுக்னி அன்ஹு மாலுஹு, அவனுடைய சொத்து அவனுக்கு அங்கே பிரயோசனம் அளிக்காது என்று இறைவன் சொல்லுகிறான். மனைவி பிரயோசனம் அளிக்க மாட்டாள், குழந்தைகள் வரமாட்டார்கள், பெற்றோர்கள் வரமாட்டார்கள். எனவே அந்த நாளுக்காக வேண்டி இந்த 500 1000 எங்களுக்கு எந்த விதமான பலனையும் தராது சகோதரர்களே. எனவே நானும் நீங்களும் இஸ்லாத்தை படித்திருப்பது போல விளங்கியிருப்பது போல அமல்களை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றிருக்கிறோமோ அந்த கற்றலின் அடிப்படையில் இந்த மார்க்கத்திலே இந்த மாதத்திலே நாம் எங்களுடைய அமல்களை செய்து கொள்ள வேண்டும். நாம் தூய்மையான முறையில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது போன்று லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகள் ஆகுவதற்காக அந்த இறைவன் சொல்லுகிறானே, அந்த தக்வாவை எங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக அத்தனை இபாதத்துக்களிலும் குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம், திக்ருகளாக இருக்கலாம், தொழுகைகளாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், இன்னுமுள்ள சதக்காக்களாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், அத்தனையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் படித்திருக்கக்கூடிய அடிப்படையில் நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம் எங்களை தக்வாதாரிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரமலான் முடிகிற பொழுது நானும் நீங்களும் முத்தகீன்கள் என்ற அந்த பட்டியலை பதியப்பட வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நாம் படித்திருக்கக்கூடிய முறையில் அல்லாஹும் ரசூலும் எதிர்பார்க்கக்கூடிய மூமின்களாக நானும் நீங்களும் அந்த காரியங்களை செய்வோமாக இருந்தால் நானும் நீங்களும் நிச்சயமாக அந்த பட்டியலில் இடம்பெற முடியும். எனவே அவ்வாறான அந்த முத்தகீன்களுடைய பட்டியலிலே நானும் நீங்களும் இடம்பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.